வணக்கம் தோழர்களே. இப்போ நம்ம கிரிக்கெட் பற்றி கொஞ்சம் பேசலாமா? ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அன்பிலீவபிள் லயன் வாக், சூப்பருங்க. ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையில் நின்று விளையாடக்கூடிய தகுதி ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அதில் இப்போ முதன்மையாக இருக்கிறது இப்போ ரோட்ரிக்ஸ், ஜெமிமா ரோட்ரிக்ஸ். ஸ்மிருதி மந்தனாவையே ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அதாவது லேடி கோலியவே ஓவர்டேக் பண்ணி சூப்பராக விளையாடியிருக்காங்க. என்ன தான் அவங்க பைபிளை மேற்கோள் காட்டினாலும் அவங்க இந்திய பெண், அவங்கள நாம் நல்லா என்கரேஜ் பண்ணணும். அருமையான கேம். ஒரு சிங்கிள் ஹேண்டடாக அவங்களும் ஹர்மன்பிரீத் கவுர் 2 பேருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம ஜென்ஸ் டீமு அங்கே தண்ணி வாங்கிட்டு இருக்காங்க, தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அதே ஆஸ்திரேலியாவுக்கு தண்ணி காட்டிட்டாங்க. அருமையான கேமுங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ராதா யாதவ், ரிச்சா கோஷ், இவங்க 3 பேரும் ஆடின ஆட்டம் சூப்பர். கொஞ்சம் ஓப்பனிங் கை கொடுக்கலைனாலும் அதுக்கப்புறம் ஜெமிமா, ஹர்மன்பிரீத் கவுர், நடுவில் ரிச்சா கோஷ், அதுக்கப்புறமா ராதா யாதவ்ல ரொம்ப நல்லா ஆடினாங்க. அதுலேயும் ரிச்சா கோஷ் அடித்த அந்த 2 சிக்ஸர் தான் வெற்றிக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது ஒரு டீம் வின்னுங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்களுடைய இது. அதுக்கப்புறம் அவங்களுடைய செலிப்ரேஷன், அது வரையிலும் 50க்கும் செலிப்ரேஷன் பண்ணல, 100க்கும் செலிப்ரேஷன் பண்ணல. ஜெமிமா டைரக்டாக வின் பண்ண பிற்பாடு தான் அவங்க செலிப்ரேஷனே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான வெற்றிங்க. இந்த வெற்றியை இந்த நேரத்தில் நாம் பெண்களுக்கான ஆண்டு இதுன்றதை அவங்க நிரூபிக்கிறாங்க. அருமையான பிளேங்க. சிங்கப்பெண்ணின் வீரநடை இதுதானே. ரொம்ப அருமையான ஒரு இதை சொல்லலாம் நாங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கொஞ்சம் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அழுத்தி விடுங்க. தேங்க்ஸுங்க. நன்றி.